சில்லக்குட்டி தகம்ஸ் பார்ட் 2ல் இது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பால்சம். எஸ், இன்றைக்கி ஒரு 3 வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அந்த ஒரு இதாக சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரைஸ் யாருக்குன்னு சொல்லி. ஒரே ஒரு சகோதரி மீனகுமரின்னு சொல்லி அவங்க வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு இது மட்டும் பார்த்திங்கன்னா, அது வந்து நான் என்ன பேர்னே எனக்கு அதில் நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது என்னோடய ஹைப்ரிட். அதை யாரடா சொல்கிறாங்கன்னு பார்த்தேன். நான் கரெக்டாக அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க, இது என்னன்னு எனக்கு தெரியலை சிஸ்டர்னு. அந்த ஹானஸ்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் ட்ரை பண்ணி இதுவா அதுவானாங்க. அதில் ஒரு 4-5 பேர் பார்த்திங்கன்னா எப்படி இது பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படியே ஈயடிச்சாங்க அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அனுப்பியிருந்தாங்க ஆன்சர்ஸு. ஐ திங்க் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் சிப்ளிங்ஸ் கூட இருக்கலாம். அந்த ஆன்சர் பார்த்தோன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. டிட்டோ அப்படியே அனுப்பியிருக்கீங்களே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே ஹாப்பி கார்டனிங் அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனகுமாரி. உங்களுக்கு நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அடினியம் ஒரு அப்ரூட் ஒன்று பண்ணி வச்ச வீடியோ இருக்குது, இதுக்கப்புறம் வரும், அதை பாருங்கள். ஓகேவா? இந்த பால்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 வெரைட்டிஸ்க்கு மேலே, நம்ப மாட்டீங்க, இம்போர்ட்டடு சீட்ஸ் தான்னு சொல்லி நான் வந்து லாஸ்ட் இயர் போட்டிருந்ததுங்க. அடுக்கில் மார்பிள் அதெல்லாம் கண்ணா பின்னான்னு. அதோட ப்ரைஸ் ரேஞ்சு கேட்டிங்கன்னா அதை விட மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் சில நேரம் நடக்கும், அதை ஏற்றுக்கலாம்னு நம்ம கார்டனிங் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுந்துச்சுங்க. அதில் எங்கேயோ கடந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா வெடித்து இப்போ இந்த 2 கலர் மட்டும் வந்திருக்கானுங்க. இந்த ஒரு அழகு, இது என்ன கலர் மென்ஷன் பண்ணுங்களேன், எனக்கு சொல்ல தெரியல இது என்ன கலர்னு சொல்லி. இது பிங்கா, டார்க் பிங்கா, கத்திரிப்பூ டார்க்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த ஒயிட் இருக்காங்கல்ல, இவங்களும் தான், இந்த ஒயிட்டும் தான் வந்து இது பண்ணாங்க. அந்த ப்ரைஸ் இப்போ இது பண்ணேன்ல, அதுக்குள்ளே அந்த 26 ஃப்ளார்ஸோட நேமையும் இது பண்ணி இந்த சேம் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் இன்னொரு வீடியோ பண்ணிடுறேன் நான். ஓகேவா? யாருக்கு ப்ரைஸ்ன்றதில் தானே இருந்தது. அதான் ஒரே ஒரு ஆள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்காக அதை நான் சொல்லிட்டேன். அடுத்து இந்த பால்சம் வந்து பார்த்திங்கன்னா, இதை பார்த்தோன்னே சீட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. பால்சம் வந்து இப்போ தான் சீசனுங்கிறதே நான் இதை வளர்றதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த சீட்ஸ் இப்படி எடுத்த உடனே இந்த மாதிரி வரும் கருப்பு கலரில். இதை ஜஸ்ட் இப்படி போட்டு விட்டோன்னா போதும், அதுவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நான் யாருக்கும் சேலுக்கும் கொடுக்கல, நான் இப்போ வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இப்போ அந்த சீட்ஸை வந்து, ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஆர்டர்ஸ் எடுத்ததை நான் சொன்னது தான், டிஸ்பேச் பண்ணி முடித்தாலே பெரிய விஷயம். அதனால் இதை நான் அப்படியே ஜஸ்ட் லைக் தன் விட்டுட்டேன் நான். ஏன்னா யாருக்கிட்டே நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், இந்த சீட் நான் தரேன் இல்லை ஃப்ரீயாக தரேன் சம்திங் ஏதோ ஒன்று நான் இது பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதில் மறந்து போயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, கமிட்மெண்ட்டே வச்சுக்கிறதே கிடையாது. நான் இது சீடு தரேங்க, இது பண்ணுறேங்கன்றது நான் வச்சுக்கிறதே கிடையாது. ஸோ இதை பார்த்துட்டு சேலுக்கு யாராவது கேட்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ், நான் இது இப்போ சேலுக்கு தரல, மேபி டைம் இருந்து மொத்தமாக சீட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சா வேணா அப்போ நான் என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஓகேவா? அழகாக இருக்குது. சில பேர் நினைக்கலாம் இது பெரிய இந்த கலரா, இதை போயிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருங்க. ஓகேவா? க்யூட்டாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே கூட்டமாக அந்த இடத்துல பார்க்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டில் வந்து இந்த 2 செடி தாங்க இந்த இடத்துல இருக்குது, அங்கே ஒரு செடி இருக்குது, சரியா 3 செடி தான். அதுமாதிரி இதுலேயும் ஒரு செடியே பாருங்கள், பிரான்ச்சஸாக வந்து எப்படி இருக்குன்னு எங்கேயோ வீடியோ பார்த்தேன் ஞாபகம். இது பூத்து முடிச்சக்கப்புறம் இந்த பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணி விட்றாங்க, கட் பண்ணி விட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருந்தது இது. ஸோ பால்சமில் வரப்பே இது பாருங்கள், வேரிகேட்டட் மாதிரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை க்யூட் இல்லை, ரொம்ப 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 க்யூட், இது அழகு. நான் இப்போ சீட்ஸ் எடுத்து கீழே போட்டேன் தெரியுமா, அந்த மாதிரி செடிகள் நிறைய வந்து நிறைய பூத்து இருக்கும்போது வேணால் நம்மளோட தங்கங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். பிட்வீன் இடையில யாருக்கும் ஒரு சிங்கிள் பர்சன் கூட நான் இது ப்ராமிஸ் பண்ணலப்பா. அப்புறம் ஹேங்கிங் பிளான்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கொயரி. அதில் வந்து என்ன என்கொயரின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் நிறைய ஹேங்கிங் பிளான்ஸு இந்த ஃபாலேஜ் எல்லாம் வச்சுருந்தேன்ப்பா சேலுக்கு கொடுத்தது பண்ணும்போது. பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, மீன்ஸ் இந்த முறைனா இப்போ ரீசெண்டாகவே வந்து எது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஏன்னா இதுக்காக நான் செலவிட்ட அந்த அமௌண்ட் இருக்குது பாருங்களேன், அதெல்லாம் பெரிய பெரிய இது. வாட்டர்மெலன் பெப்பரனிமாலாம் வந்து 800க்கே நான் வாங்கியிருக்கேன் ஆரம்பத்தில் வாங்கும்போது. ஸோ அது மாதிரி நிறைய ஹேங்கிங் பிளான்ஸ்க்காக நான் வாங்கி ஃபாலேஜஸ்க்கு வாங்கி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். வேண்டாண்டா கடவுளே இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் இது வந்து நம்ம சந்திரலேகா அம்மா வீட்டிலேருந்து எடுத்து பாட்டோடு எனக்கு கொடுத்தாங்கல்ல, அவங்க வீட்டு பாட்டு இங்கே இருக்குது, நான் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து கலிசா ரிப்பன்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் லேடின்னு சொல்கிற கலிசா ரிப்பன், ரொம்ப சென்சிட்டிவ்ங்க இவங்க. ஆனால் இதுவுமே வந்து கலிசா ரிப்பன் மாதிரியே போடுற இடங்கள்லாம் அப்படி அப்படியே வளர்ந்து வருதுன்னு வைங்களேன். இது இந்த பாட்லேயும் இந்த ஒரு பாட்லேயும் இருக்குது.
அது இல்லாமல் கீழே விழுந்தாங்க இந்த இடத்துல. அதுலேருந்து வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பாட்டில் விழுந்திருக்காங்க பாருங்கள், இப்படி வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருவாச்சி மல்லி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக போய் அதுக்காகவே இந்த ஆர்ச் செலவு பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருவாச்சி மல்லி இருக்குது பாருங்கள், இதுக்காகவே இந்த ஆர்ச் செலவு பண்ணி போட்டு வளர்ந்து இது பண்ணதுங்க. ஆனால் என்ன ரீசன்னே தெரியலைங்க, இது நல்லா இந்த மாதிரி பட்டு போச்சு, ரொம்ப பட்டு போச்சு. பட் கடவுள் புண்ணியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே வந்து இந்த பிக்கண்டு மாதிரி இங்கே அங்கெல்லாம் சேம் இந்த இருவாச்சியோட செடி வந்து இருக்கிறாங்க. எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இருக்காங்க. அவங்கள எடுத்து ஒரு நாளைக்கு தோட்டக்காரங்களை கூப்பிட்டு கட் பண்ணி திரும்ப இதில் வச்சுடலாம். இனிமேல் தான் சீசன் இவங்களுக்கு, மார்ச் ஏப்ரல் மே தான் சீசன். ஸோ அப்போ இது பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கேங்க. போன வீடியோவில் ஒரு ப்ளூமேரியா காமிச்சேன் இல்லையா, எல்லோ கலர், இதுக்கு முந்தின வீடியோவில். அது மாதிரி இவங்க பாருங்கள், பியூட்டிஃபுல் ஒயிட்டில் நல்ல ஒரு எல்லோ வந்து பின்னாடி வந்து இப்படி பிங்க் இப்படி ஆஃப் அண்ட் ஆஃபாக வருவாங்க. இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. இவங்களோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்படி காமிக்கிறேன் பாருங்களேன், தெரியுதுங்களா? ஒரு 11-12 வகையான ப்ளூமேரியா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன்லேயே வச்சு சரி கொடுக்கலான்ற ஒரு ஐடியா. ரூட்டடாகவே கொடுப்போம், ஸ்டெம் கொடுத்து நோ யூஸ் இல்லையா, கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு யூஸ் இருக்கணுன்ற மாதிரி நான் பண்ணினேன். பட் அவங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்து இப்போ தான் பூக்குறாங்க. ஏன்னா நான் ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணி வைக்கும்போது நான் கோட் நம்பர்லாம் போடாமல் வச்சுட்டேன். சரி அப்போ கொடுக்கலாங்கிறப்ப பூ வந்தால் தானே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், வெயிட் பண்ணால் பூ வந்துருச்சு. இங்கே அழகாக இருக்குல்ல, இதை கூட தம்ப்நெயில்ல வைக்கலாம் போலயே, பியூட்டிஃபுல் இல்லை? பார்த்தா இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் நான் நினைக்கிறேன், பேசாமல் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் சாஃபெல்லாம் வச்சுட்டு அந்த வேரோடு இருக்கிறத வேணால் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ப்ளூமேரியா நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ளூ கலர் சங்குப்பூ சீட்ஸ் நல்லாவே இதாகி வந்துட்டுருக்குதுப்பா. இப்போ நான் ப்ளூவும் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூ அடுக்கு, அதே மாதிரி பர்பிள் அடுக்கு. அதை நீங்கள் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே பாருங்களேன், 10 சீட்ஸ் வந்து 25 ருபீஸும் ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது. மற்ற பிளான்ஸோடு சேர்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். இது மட்டும் தனியாக வாங்கினா தான் உங்களுக்கு 50 வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ப்ளூ கலர் அடுக்கு நல்லாவே நிறைய சீட்ஸ் மேலெல்லாம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபுல்லாகவே மார்னிங் தான் எடுத்தேன், கீழே உள்ளதை பார்க்காம இருந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுக்கு, இந்த கலர் சொன்னேன். இது நம்ம போட்டோம். தங்கங்களுக்கு என்னென்னா, சிஸ்டர் அது என்ன கலர், அது பிங்க்கு வச்சுருக்கீங்கள, பிங்க்குங்கிறாங்க. இது பிங்க் இல்லைடா, இது வந்து லாவெண்டர் கலர், பர்பிள்லே அடுக்கு. சிஸ்டர் அடுக்கா சிங்கிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபுல் வீடியோவே இதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதிலேருந்து இப்போ சீட்ஸ் இதுவுமே நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் நிறையவே எடுத்து வச்சுட்டேன். அதனால் இது வந்து நான் வந்து இப்போதைக்கு எடுக்கலை. ஏன்னா இதில் இப்படி காஞ்சி போயிருந்தாலும் 2 மாதம்னாலும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ப்ளூவே எடுத்துகிட்டு அதையும் எடுத்தோன்னா அப்புறம் மிக்ஸ் ஆகிடும். அதனால் நான் இப்போ இதை எடுக்கலை. உள்ளே பாருங்கள் இவ்வளோ வந்துருச்சுன்னு. ஒரு காலகட்டத்தில் இதை நீங்கள் கேட்குறப்ப முதிர்ச்சி அடையட்டும்ப்பான்னு சொன்னேன். அப்போ யாருமே நம்பலை. இப்போ இவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சிச்சு, ரெடி ஆகிடுச்சு. பிளான்ஸ் வாங்கும்போது ஃப்ரீ வாங்குறவங்க நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிக்கலாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்கிறோம். பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ சீட்ஸ் பாருங்கள். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ சீட்ஸை வச்சு சொல்லுங்கள். பிளான்ட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ, தனியாக வேணுன்றவங்களுக்கு 10 சீட் 25 ருபீஸ். ஏன்னா இது மட்டும் தனியாக நான் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீ தர முடியாது இல்லையா. எங்கிட்ட பிளான்ஸ் வாங்குறீங்கன்னா நான் ஃப்ரீ தரலாம், அதுதான். அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கொடிங்க, அப்பா இது என்ன கொடினே தெரில, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கொடி வந்து படர்ந்துருது. டிஸ்டர்பன்ஸு எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லை. இது பாருங்கள், ஏறி செம்மரம் வரைக்கும் ஃபுல்லாக போகுது பாருங்கள். ஆமாம் எவ்வளோ போகுது பாருங்கள், சூப்பராக இருக்குது, அழகு கலர். ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன். இதில் பிரியாணி டீ எல்லாம் போடுறாங்கப்பா, நான் யூடியூப்பில் பார்த்தேன். ப்ளூ கலரில் பண்ணுவாங்க பார்த்துருக்கேன், பட் இந்த கலர்லேயுமே பண்ணுறாங்க, வயலட் கலரில். அப்படியே இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பரிசு கொடுக்க போகிறேங்கிறது சூப்பரான பரிசு. மீனாகுமாரி செம்ம ஹாப்பி. அவங்களுக்கு வந்து நான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பரிசு தான். ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்லைன் அடினியம் பர்ச்சேஸில் நம்மளுக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிற விஷயம், இந்த பூக்கள் எப்படி பூத்ததுக்கப்புறம் சேல் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயம், இந்த அப்ரூவ் பண்ண அடினியம் பூத்துருக்கிறத பற்றின ஸ்டோரி, இதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய்.